ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபரா ஃபாசில் குட்டி சுட்டிஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன vlog பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இருந்த கொத்தமல்லி புதினாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம இப்போது திரும்ப வாங்கியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரொம்ப ரேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் எதுவுமே வாங்கினாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா குக்கும்பர் வாங்கியிருக்கு. நம்ம வெளியே போனால் நம்ம வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆர்டர் பண்ணுறதால எல்லாமே ஹெவி ரேட்டாக தான் இருக்குது. ஒரு குக்கும்பருக்கு ஒரு கவர். ஸோ அந்த கவரோட சார்ஜும் சேர்த்து தான் அந்த பொருளில் போட்டு அனுப்புகிறாங்க. ஃபாசிலுக்கு டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றே ஸ்கூல் விட்டு வந்ததுமே அழுதுட்டு இருந்தான். சரிடா, நான் இன்றைக்கி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். விழுந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நியூஸில் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பொருள்லாம் விலை ஏற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பொருள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசியோட ரேட்டு, அப்புறம் சிக்கன் ரேட்டு இதெல்லாம் ஏறப்போகுது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கோழி சங்கம்லேருந்து கொஞ்சம் ஏதோ பண்ணி ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஹோட்டலெலாம் சிக்கன் ரேட்டு, பிரியாணி ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படி சொல்லியிருந்தாங்க. சுகர் வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருக்கு. ட்ரைபேடில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இல்லை. ஸோ கையிலே எடுத்துடுறேன் மொபைல். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரேட்லாம் எல்லாமே ஹெவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஏரியாலையும் எப்படி தெரியல, நான் வாங்குகிற ஆன்லைனில் ரொம்ப ஹெவியாக இருக்குது ரேட்டெல்லாம். சுகர் 2 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கு. அப்புறம் பசங்களுக்கு கேட்பரி குக்கீஸ் சாக்கோ ஃபில்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் என்ன உங்களுக்கு போட்டிருக்கு பாருங்கள். இது போட்டிருக்கு ஸ்கேன் அண்ட் வின் மூவி வவுச்சர் இருக்குது. நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் நம்மளுக்கு அது என்ன மூவி வவுச்சர் இருக்குது பார்க்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்பரியோட குக்கீஸ் இது. நார்மலாக நான் இந்த குக்கீஸ் வாங்குவேன். ஸோ பில்லு நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பில்லு. அப்புறம் பசங்களுக்கு இந்த டவுன் பஸ் பட்டர் இருக்குது. இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அமுலோட ப்ரீமியம் கேசர் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் பசங்களுக்கு எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 30. ஓகேங்களா, எம்ஆர்பி 30 நல்லாயிருக்கு. நான் வாங்கினேன், லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன், அப்போது போட முடியல. சரி, அதான் இந்த டைம் போடலாம். எல்லோரும் ப்ரொவிஷன் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறது போடுறாங்க, நம்மளும் போடலாம் அப்படி சொல்லிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபரா ஃபாசில் குட்டி சுட்டீஸ் 03ன்னு ஒரு ஐடி இருக்கும், 0303ன்ட்டு இன்னொரு ஐடி இருக்கும். ஸோ இதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இந்த ஐடியை சர்ச் பண்ணி இன்னொரு 03 ஆட் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபரா ஃபாசிலோட இமேஜில் ஒரு ஐடி இருக்கும். அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் டவுன் பஸ் லாஸ்ட் டைம் ஸ்நாக்ஸ் என்ன காமிச்சேன்னு தெரியல. இது பட்டர் முறுக்கு. இது மெட்ராஸ் மிக்சர். நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு. இன்றைக்கி பசங்களுக்கு மார்னிங் நேற்று பிரியாணி ஹீட் பண்ணிவிட்டு ஃபாசில் பிரியாணி வேண்டான்னு சொன்னார். அவருக்கு சும்மா ஒரு சின்ன பவுல் இவ்வளோண்டு ஒரு சின்ன இதில் வச்சு அவரோட டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு செப்பரேட்டாக இட்லி மார்னிங் ரெடி பண்ணது அதுதான் வேணும்னு சொன்னார். அதனால் அதை வச்சுட்டு நேற்று நம்மளோட பீஃப் சால்னா இருந்தது, அதை ஹீட் பண்ணி அவருக்கு வச்சாச்சு. ஸோ மார்னிங் அப்படி தான் போச்சு. பசங்களுக்கு பாயாசம் கேட்டாங்க. ஸோ கொஞ்சம் தான் இருக்க மாதிரி இருந்துச்சு சேமியா, அதனால் நான் திருப்பி வாங்கியிருக்கேன். நாளைக்கு பசங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸ் நட்ஸு ஒருத்தருக்கும் பிஸ்தாவும் கேஷ்யூவும் ஃபாசிலுக்கு வச்சு அனுப்பிட்டேன். ஃபராக்கு நான்
வெறும் இது தான் அனுப்பியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபராக் வந்து வெறும் ஆப்பிள் தான் அனுப்பியிருக்கேன். நேற்றே அவள் சாப்பிடல. இன்றைக்கி வந்து வாங்கி வைக்க சொல்லியிருந்தான். இந்த ராகி சேமியா அணில் இருக்கு இல்லைங்களா, இது நாளைக்கு வந்து ஸ்நாக்ஸில் வந்து இது சர்க்கரை தேங்காய்லாம் போட்டு நம்ம ஹீட் பண்ணி பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அது கேட்டிருந்தா, அதனால் அது ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால் அது போட வேண்டிய இதனால் கூட கொஞ்சம் என்னென்ன பெண்டிங் இருக்குது அதெல்லாம் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நேற்று பிரியாணி ரைஸ் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து காலி ஆகிடுச்சு. ரைஸு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹைதராபாத் ரைஸ் அப்படி சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும் பிரியாணி ரைஸ். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே ஓப்பனில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட மினி பர்ச்சேசிங். தேங்க்